ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தா iOS ஃபோன் வச்சிருக்கேன், ரைட் சைடில் பார்த்தா ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் பார்த்தா இப்போ போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நினைப்பீங்க. ஆனால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும் பார்த்தா iOSக்கு ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா. இப்போ அதான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு iOS யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ ஆண்ட்ராய்டை பார்த்துருவோம். ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்ட்ரேட் அந்த லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன் இருக்கும். அதை போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்போ ஆன் பண்ணி கிளிக் பண்ணினா அது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம செட்டிங்ஸ் உள்ள போகிறோம். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு நம்ம வந்து இப்போ எல்லா ஆப்ஷனும் காமிக்க லைனா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் மாற்றின உடனே இப்போ உள்ள ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஷன் வேணும், பேட்டரி சேவர் இப்போ ஆஃபில் இருக்குது, நான் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு வேறு ஆப்ஷன் வேணும்னா, இப்போ செட்டிங்ஸ்குள்ளேயே வேறு ஆப்ஷன் போனோன்னா நான் பேக் வந்து தான் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ நான் இப்போ டிஸ்பிளேக்குள்ளே இருக்கேன்னா நான் ஆப்ஷன் மாற்றிட்டு நான் வந்து இப்போ பேக் கொடுத்தா தான் இப்போ வந்து நான் இப்போ வேறு ஆப்ஷனுக்கு வெளியே வந்து போக முடியும். ஓகேவா? ஆனால் இப்போ iOSக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னு அதுக்கு என்ன பண்ணேன்னா, போர்ட்ரேட் பட்டனை வந்து இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ செட்டிங்ஸ் உள்ள போகிறேன். செட்டிங்ஸ் உள்ள போன உடனே நான் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப் மாற்றிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் மாற்றோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. அதாவது ரைட் சைடு ஆப்ஷனும் லெஃப்ட் சைடு ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் காமிக்கும். டிஸ்பிளேக்குள்ளே ஒன் டைப் டிஸ்பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போல்டு டெக்ஸ்ட் இருக்குது. நான் சும்மா ஆன் பண்ணுறேன். நான் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பேக் வராமலே வால்பேப்பருக்குள்ளே போயிட்டு ஏன்னா செட்டிங்ஸ் சொன்னால் மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் பேக் வராமலே இங்கேருந்து எல்லாத்தையும் மாற்ற முடியும். பட் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே ஒரு ஆப்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் நீங்கள் பேக் வந்து திரும்பி வேறு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு திரும்ப பேக் வந்து ஏன்னா செட்டிங்ஸ்குள்ளே மாற்றுற மாதிரி இருந்ததுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பேக் வர மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். iOSல பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து இப்போ டபுள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபை ஆல் கொடுத்துருங்க. இப்போ நான் போட போகிற சூப்பர் வீடியோஸ்லாம் தேடி வந்துகிட்டே இருக்கும். ஓகே நண்பர்களே, பாய்.